guys, welcome to my YouTube channel. So ஒரு freelancer 1 month-க்கு 1 lakh earn பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5 tips to become a freelancer அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So freelancerனா யாரு? இந்த freelancerக்கு எங்க இருந்து jobs கிடைக்குது? அவங்க என்ன மாதிரி jobs எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருமே பார்த்திருப்போம் ஒரு கம்பெனில கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு 2 or 3 months வந்து கம்பெனில வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு லீவ் ஆயிருவாங்க. இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கார்ப்பரேட் பேஸ்டா இல்லாம அந்த சேம் ஒர்க்கேவே ஒரு தனிப்பட்ட கிளையண்ட்டுக்கு வந்து செஞ்சு தராங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லுவோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சிங். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். லைக் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரிப் போனீங்கனாலும் சரி, அங்கே கூட நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். யாரும் உங்களை வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீலான்சிங்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனி பாலிசிஸ் படி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பாலிசிஸ் பிளான்ஸ் எல்லாம் தந்துருப்பாங்க. ஆனால் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் எம்ப்ளாயி. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸுமே இருக்காது. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் நோ ஸ்டேபிள் இன்கம். ஸோ வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது மந்த் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆயிரும். ஆனால் அந்த ஃப்ரீலான்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போன மந்த் வந்து ஒரு 15,000 வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது அதே 15,000 வருமா, இல்லை அதுக்கு கம்மியாக வரலாம், இல்லை அதுக்கு மேலே வரலாம். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டேபிள் இன்கம் இன் ஃப்ரீலான்சிங். எனி ஒன் கேன் ஸ்கேம் யூ. ஸோ யார் வேணாலும் உங்களை ஸ்கேம் பண்ணலாம். உங்கள் ஒர்க்கை வந்து வாங்கிட்டு மணி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணாமல் இருக்கலாம். தென் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கலாம், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏரியாஸ் இன் விச் ஃப்ரீலான்சர் கேன் ஒர்க். என்னென்ன ஏரியாஸில் வந்து ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங், ஸோ லோகோ டிசைன். ஸோ உங்களுக்கு வந்து லோகோ டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோகோ டிசைனர் சர்வீஸை வந்து கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ லோகோ டிசைன் எதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு இல்லஸ்ட்ரேஷன்லையோ அடுப்பு ஃபோட்டோஷாப்லையோ நீங்கள் லோகோ டிசைன் பண்ணுவீங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், மீடியா அண்ட் பிஆர், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு. ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதாகட்டும். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். கண்டென்ட் ரைட்டிங், ஒரு பிளாக் வந்து நல்லா கண்டென்ட் ரைட் பண்ணுவேன், இல்லை ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு வந்து நான் நல்லா கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, ரீல்ஸ் வீடியோ எடிட்டிங் ஆர் வெட்டிங் வீடியோ எடிட்டிங், ஸோ அதிலெல்லாம் உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். தென் ஆல்சோ ஃபோட்டோகிராஃபினா மோஸ்ட்லி வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஆர் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் மோஸ்ட்லின்னு வரும். இப்போ ரீசெண்டாக கூட honeybee.comலேருந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க என்ன. ஸோ என்னோட ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கோசரம் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட ஒர்க் லொகேஷன் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏன்னா டெல்லி பேஸ்டு. பட் உங்களுக்கு வந்து எனக்கு ட்ராவல் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். டேட்டா என்ட்ரி, ஸோ உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸலில் கொஞ்சம் ஸ்கில் இருக்குது, டேட்டா என்ட்ரியில் கொஞ்சம் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்டா என்ட்ரி சர்வீஸ் வந்து கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். UI UX டிசைன், ஸோ நீங்கள் வந்து UI UXல கொஞ்சம் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் UI UX டிசைனே வந்து ஃப்ரீலான்சிங்காக கிளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் உங்கள் சர்வீஸை. ஸோ இப்போ ஒரு லோகோ டிசைனுக்கு வந்து ஒரு 500 to 1,500 இந்தியன் ருபீஸில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அதே UI UX டிசைனுக்கு ஒரு 5,000 to 8,000 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா பேசிக்கலி வெப்சைட் டெவலப்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, இந்த வேர்ட் ப்ரெஸ் அதனால கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணி தரலாம். 5 tips to become a freelancer. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிடர் வெதர் த ஃப்ரீலான்சிங் இஸ் ஃபார் யூ. ஸோ ஃப்ரீலான்சர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் எம்ப்ளாயி, நீங்கள் தான் எல்லா ஒர்க்கையும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். உங்களோட டைம் ஷெட்யூல், உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கராக இருக்கணும். பிகாஸ் வந்து ஒரே டைமில் வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். தென் ஆல்சோ நீங்கள் தான் உங்களோட டெய்லி ஒர்க் ரொட்டீனை வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். யாரும் உங்களை வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஃப்ரீலான்சிங் கரியரை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கரண்ட்லி ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ஜாப்பை வந்து குவிட் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சிங்க்கு போகாதீங்க. நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை ஆஸ் அ பார்ட் டைம் ஜாப்பாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அன்டில் நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும். அண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் கிளைண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை வந்து ஃபுல் டைமாக பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா
ஃபைண்ட் அ பிளாட்ஃபார்ம். ஆன்லைனில் வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் அதில் எல்லாத்துலேயும் பெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின் வந்து கிரேட் பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுவேன். பிகாஸ் லிங்க்டின் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம். யாரும் உங்களை வந்து ஸ்கேம் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அண்ட் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து லிங்க்டினில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு லிங்க்டின்லேருந்து ஃப்ரீலான்சிங் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் டேரெக்டாக கிளைண்ட் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர். இப்போ ஃப்ரீலான்சரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் அங்கே வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு 6 பிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 6 பிட்ஸ்னால் நீங்கள் 6 ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அண்டு நீங்கள் வந்து அந்த 6 பிட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி அந்த பிட்ஸ் எல்லாம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். லைக் 1 மந்த்துக்கு வந்து ஒரு 50 பிட்ஸ் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணணும்னா 300 rupees பே பண்ணிட்டு அந்த 50 பிட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 50 பிட்ஸ் அப்படிங்கும்போது 50 ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்வொர்க். ஸோ அப்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ எடிட்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் இருக்கும். அண்ட் லோகோ டிசைன் ரிலேட்டட் ஜாப்ஸ் மேக்ஸிமம் ஜாப்ஸ் வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்வொர்க்கில். நீங்கள் உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. கிளைண்ட்டுக்கு உங்கள் ஒர்க்கு பிடிச்சிருது அப்படின்னா உங்களை வந்து சாட் ஆப்ஷன் மூலிமா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பில்ட் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அதில் க்ரியேட் பண்ணி ஆகணும். அந்த அக்கௌண்ட் க்ரியேஷனில் உங்களோட எஜுகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவும் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட ரீசன்ட் ஒர்க்ஸ்லாம் என்னமோ அதெல்லாம் வந்து ஒரு போஸ்ட்டாவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாவோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட்டை பார்க்குறவங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவும் பார்ப்பாங்க. அண்ட் கிளைண்ட்ஸுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அண்ட் உங்களை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற மெசேஜ் ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் யுவர் ப்ரைஸ். ஸோ நம்ம வந்து எந்த ஒர்க்குமே வந்து ப்ரைஸ்லெஸ்ஸாக பண்ண மாட்டோம். காசு இல்லாமல் நம்ம எதுவுமே வந்து நம்ம எந்த ஒர்க்குமே யாருக்குமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சிங் நீங்கள் பண்ணும்போது பர் ஹாருக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களே வந்து உங்களோட சார்ஜை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லைக் ஒரு லோகோ டிசைன் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா 500 to 1500 உங்களோட சார்ஜை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒர்க். ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் தருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கலாம், தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்கில் வந்து நீங்கள் நினைக்க முடியாது அப்படி. பிகாஸ் ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரைனிங்கும் தர மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் நீங்கள் அந்த ஜாப்பை வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்டோட ரிவ்யூஸ்ன்னு இருக்கும் இல்லையா, கஸ்டமர் ரிவ்யூஸ் அப்படின்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ ஃப்ரீலான்சராக அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ்ன்னு இருக்கும். 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, அதுக்குன்னு ஒரு காலம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கஸ்டமர் தந்திருந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும், அவங்களோட சர்வீஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு பில்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு நியூ கிளைண்ட்ஸும் அதுலேருந்து கிடைப்பாங்க. ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ண மாட்டீங்க, இல்லை சென்ட் பண்ண மாட்டீங்க கிளைண்ட்ஸ்க்கு. நீங்கள் ஒரு ப்ரொப்போசலாக தான் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவீங்க. அது ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலாக இருக்கணும், எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது, அது ஒரு ப்ரொஃபஷனல் வேவாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அந்த ப்ரொப்போசலில் நீங்கள் ஏன் பெட்டர் மித்தவங்களை விட அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணணும். உங்களோட எஜுகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் என்ன எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் வந்து அந்த ஜாப் வந்து ஒரு லோகோ டிசைனுக்கான ஜாப்பாக இருக்குன்னு வைங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்லா வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும், நல்லா ஃபோட்டோகிராஃபி பண்ண தெரியும், நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்கில்ஸாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட ப்ரொப்போசலை பார்க்கக்கூட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஜாப்புக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ லோகோ டிசைன் அப்படின்னா அடுப்பி ஃபோட்டோஷாப், அடுப்பி இல்லஸ்ட்ரேஷன், கிராஃபிக் டிசைன், விஷுவல் டிசைன் எல்லா ஸ்கில்ஸும் நீங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டும் கூட. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, கிளைண்ட் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். உங்களோட மெயில் ஐடி வந்து ஒரு MS எக்ஸல் ஷீட்லையோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் அதே கிளைண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒர்க் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னாவே சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் வந்து நல்லாவே க்ரோ ஆகலாம்.
இது வரைக்கும் 5 டிப்ஸ் டு பிகேம் அ ஃப்ரீலான்சர் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவே லாஸ்ட் வீடியோவில் யாரோ கேட்டிருந்தீங்க ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் உங்களோட சஜஷன்லாம் நீங்கள் கமெண்ட் மூலிமா எனக்கு கன்வே பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.